வெல்கம் பேக் டு ஜிஆர்கே லா சொசைட்டி. நான் உங்கள் அட்வொகேட் ராஜ்குமார், சென்னை ஹைகோர்ட். இன்றைய பதிவில் எவ்வளவோ கேசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குற்ற செயலுக்கும் ஒவ்வொரு தவறான செயல்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷன் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐஆர் போடுவாங்க. எஃப்ஐஆர் போட்டு அந்த குற்ற வழக்குகளில் உள்ளே சேர்த்து உங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறையில் தள்ளி அதுக்கப்புறம் நீங்கள் ஜாமீன் பெற்று வந்தாலும் அந்த வழக்குகள் நடந்து நீதிமன்றம் மூலியமாக நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டவராக இருந்தால் நீங்கள் குற்றவாளியா இல்லை குற்றவாளி இல்லையான்றதை கோர்ட்டு நிரூபிக்கும். அது என்ன சார் இந்த 110 கேஸு எல்லாரும் நிறைய கேட்குறாங்க. சார் 110 கேஸ்னால் என்ன? 110 கேஸ்னால் என்ன? 110 போலீஸ் வந்து 110 கேஸ் போடுறாங்களே, அது என்ன சார் அப்படி? அந்த 110 கேஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அடிக்கடி குற்ற வழக்குகளில் ஈடுபடுறவங்க, அந்த பர்சனால அடிக்கடி யாராவது ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. நிறைய குற்ற வழக்குகள் அவங்க மேலே நிலுவையில் இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிட்டு பெயிலில் வந்து 10 நாள்லேயே அடுத்து ஏதாவது ஒரு கேஸில் ஏறுறது. இது அடிக்கடி எந்த கேஸுக்கு வரும்னா, திருட்டு கேஸில் இருக்கக்கூடிய இந்த திருடுறவங்க எல்லாம் சீட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வரும் முதல்ல. அதுக்கப்புறம் கலவரம், இந்த குடிச்சிட்டா ஓவராக கலவரம் பண்ணி வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிறது, போகிற வரவனை அடிக்கிறது, பாக்கெட்டில் வழிப்பறி பண்ணுறது, ஒருத்தவங்களை காய ஏற்படுத்தி, இது மாதிரியான கேஸுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ரெண்டாவது ரவுடிசம் பண்ணுறது, கொலை தொடர்ந்து ஒவ்வொரு விஷயங்களாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க மேலே 110 கேஸ் போடுவாங்க. இந்த 110 கேஸு இதனுடைய ஆபத்தானதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆபத்தானது. ஏன்னா பல்வேறு குற்ற வழக்குகள் இருக்கக்கூடிய பர்சனுக்கு மட்டும்தான் 110 கேஸ் போடுவாங்க. அப்போ இந்த 110 கேஸில் இருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு என்ன சார் பண்ணணும்? அதுதான் மெயின். இந்த 110 கேஸ்லேருந்து வெளியே வரணும்னா உங்களுடைய 1 வருட 2 வருட நன்னடத்தையை பார்ப்பாங்க. அதாவது ஒரு 5-6 கேஸ் உங்கள் மேலே இருக்குது அப்படின்னா அந்த கேஸ்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக குற்றம் சாட்டப்படலைன்றது கொஞ்சம் வெளியே வந்திருக்கணும். இன்னொரு விஷயம் வந்து அதுக்கப்புறம் எந்த குற்றங்களையும் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கணும். அடிக்கடி குற்ற செயல்களில் ஈடுபட்டு இருக்காமல் எந்த குற்றங்கள்லையுமே அதுக்கப்புறம் ஈடுபடாமல் இருக்கணும். இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நன்னடத்தை இல்லை, ஒரு 2-3 கேஸில் இருந்தார், அதுக்கப்புறம் ஒரு எந்த கேஸ்லையுமே வர்றதில்ல போகிறதில்ல, ஒரு ஒழுக்கமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி ஆஃபீஸில் ஒரு மனு, கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மனு கொடுத்துட்டு, நான் வந்து எந்த குற்ற செயல்களில் ஒரு காலம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ எந்த குற்றமும் பண்ணுறதில்ல, என் மேலே சும்மா கேஸ் போடுறாங்க, மறுபடியும் ஏதாவது ஒரு விஷயம்னா கேஸ் போடுறாங்க, நான் குடும்பத்தோடு வாழ விரும்புகிறேன், எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, என்னுடைய பொழப்பை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃப்ஐஆரை ஸ்குவாஷ் போடும். சார்ஜ் ஷீட்டை ஸ்குவாஷ் போடலாம், எஃப்ஐஆரை ஸ்குவாஷ் போடலாம். ஸ்குவாஷ் போட்டு அந்த கேஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே உங்களுடைய நன்னடத்தையை பார்த்து தான் அந்த 110 கேஸ்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வர முடியும். 110 கேஸ் வந்து மிகவும் ஆபத்தானது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பல்வேறு குற்றங்களையும் ஒன்று சேர்த்துரும் அந்த கேஸு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு தாலுக்காவில் இருக்கீங்க, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சென்னை மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அயனாவரத்தில் ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க, புரசைவாக்கத்தில் ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க, வேளச்சேரியில் ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க. அந்த சென்னை டிஸ்ட்ரிக்ட் சம்மந்தப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு 20-10-15 தாலுக்காலையும் உங்கள் மேலே கேஸ் இருக்குது அப்படின்னா அந்த 110 கேஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துரும். ஃபஸ்ட்டு தான் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஸ்டேஷனில் இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேடி எடுக்கிறதுக்கே 10-15 நாள் ஆகும். உங்கள் ஆதார் கார்டு அப்படி கம்ப்யூட்டரில் தட்டி அப்படி போட்டோம்னா உங்கள் ஃபோட்டோவோட வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஸ்டேஷனில் என்னென்ன கேஸ் இருக்குது, என்ன நிலுவையில் இருக்குது, எப்போ பெயிலில் வந்தீங்க, யார் ஜாமீனில் வந்தீங்க, எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் முதல்ல. ஏன்னா தொலைத்தொடர்பு துறை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அட்வான்ஸாக போயிடுச்சு, டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸாக போயிடுச்சு. அதனால குற்றங்கள் செய்யக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குற்ற சம்பவத்திலேருந்து வெளியில் வந்து நல்ல நன்னடத்தையோட தான் மேலே உள்ள குற்றங்கள் போலியானவை என்பதை உண்மையாக நிரூபிச்சுட்டு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வழியை பாருங்கள். இதுதான் 110 கேஸோட சாராம்சம். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது அட்வொகேட் ராஜ்குமார். நன்றி.